ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செகண்ட் சி தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஆக்சுவலி கைஸ் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. இந்த கேமை ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு மொக்க கேமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ட்ரை பண்ணால் தான் புரிஞ்சு. சில பேருக்கு நீங்கள் நினைக்கலாம், நானும் இதை ட்ரை பண்ணேன், 50 லெவல் வரைக்கும் ரீச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தோணலே நீங்கள் நினைக்கலாம். ஓகேவா, இது ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த கேம் உங்களுக்கு எப்போ பிடிக்க வரும்னு சொல்லி எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஓகே, பேக் டு த கண்டென்ட் மாதிரி நம்ம இன்றைக்கி செகண்ட் சி தான் பார்த்திங்கன்னா போக போகிறோம். இந்த கேமை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் பாட்டுக்கு எக்ஸாமில் ஏற்றி விளையாடிட்டு இருந்தேன். ஆஃப் இயர்லி எக்ஸாம் இல்லை, அது சாட்டர்டே சண்டே விளையாடிட்டு இருந்தேன். எக்ஸாமுக்கு படிக்கிறேன். இந்த கேம் தான் காரணம். மார்க் கம்மியானது இந்த கேம் தான் காரணம். சரி விடுங்க, அதெல்லாம் பேசி ஒரு ப்ரோஜனம் இல்லை. ஓகே, இப்போ 700 லெவல் ரீச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வர வேண்டிய இடம் ப்ரிசன். அங்கே ஒரு செஸ் பாக்ஸ் எடுத்துருக்க வேண்டியது இப்போ தான் நான் வீடியோவில் கவனிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி டிடெக்டிவ்னு ஒருத்தருப்பான். இவன்கிட்ட அப்படின்னு நான் பேச பார்த்தேன். 700 லெவல் அப்போ தான் நான் அவங்க கூடலாம் பேசுவேன் அப்படின்னு ஒத்த காலம் நின்னாரு கேஸ். சரி, இப்போ பேசி பார்த்தா டான் ஜோன் உனக்கு பிடிச்சி தரணுமா, அதாவது டிஃபீட் பண்ணணுமா. அதுக்கு முன்னாடி ஃப்ரோசன் வில்லேஜில் போயிட்டு ஐசட் மேரல். ஃப்ரோசன் வில்லேஜ் என்னது, செகண்ட் சீல் இருக்கிறதா? ஒருவேளை ஃபஸ்ட்டு சீல் இருக்கிறதா என்ன? அப்புறம் கேஸ் நான் மிடில் டவுனில் போய் சர்ச் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா அதில் எனக்கு தெரிஞ்சது தான். எவ்வளோ பெரிய முட்டாள் பார்த்தீங்களா. இங்கேயே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கேயே நான் செக் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, இங்கே இருக்குமா பார்த்தீங்கன்னா பார்ப்போம். எங்கடா இங்கே ஸ்பானாலும் இப்போ புரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த 6 இதெல்லாம் வாங்கினோம் இல்லையா, அங்கே இருப்பாங்க தான் நினைக்கிறேன். எல்ஃப் ஈவெண்ட் இன்னும் போயிட்டுருக்கு. ஓ மை காட், எங்கடா கேவங்க. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் என்ன இப்போ தான் செகண்ட் சியாக போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ். ஆக்சுவலி எதுக்கு இப்பயே சொல்லிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ நம்ம இந்த கேவுக்குள்ளே போவோம். ஓகே, இந்த டோர் இருக்கிறத நான் எப்போ நோட் பண்ணேன்னா, அதாவது அந்த ஆரா வாங்கும்போது இது பண்ணிட்டேன். அப்புறம் சேபர் ஸ்வாடு. ஓகே, இவன் எங்கே தான் இருப்பான் போல கைஸ். இப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, டே 1 என்னடாது லெவல் 1லேருந்து மேக்ஸ் லெவல்னு போட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் இவனுங்க மட்டும் தோக்கடிப்பானுங்க. இப்போ தான் புரியுது. ஓகே, இவங்க வேறு நம்ம தோக்கடிக்கிறோம். லைட்டு போட்டு வச்சு நம்ம பண்ணுற அலும்பு இருக்கு. ஆனால் பாவிடே, ஐயோ இவன் வேறு சர்ஜ் போட்டு தாக்குறாங்க. டாக்டரா, ஐயோ எம்மன் வேறு வேலை செய்ய மாட்டேது. டாஜெலாம் போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன ப்ரோ டாஜ் வேறு 4 தான் இது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்காதீங்க. டாஜெலாம் பண்ண எங்கே டைம் இருக்குது, நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, ஆக்சுவலி லைட்டு போட்டு கொடூரமான டேமேஜ் போகும்னு நினைச்சேன். பார்த்திங்கன்னா போக முடியுது. 1000 கூட ரீச் பண்ண முடியுது. ஸ்டார்ஸே அப்டேட் பண்ணல. 1000 போயிடுச்சு, சொன்னே போயிடுச்சு. இவங்க வேறு சர்ஜ் போட்டு ரிச்சர் பண்ணோம். ரிஃப்ளெக்ஷன் கிக்குடா இங்கே போகிறது. 2000 டேமேஜ் போகுது. M1600 போகுது. ஐயோ என்ன நடக்கும் எனக்கே தெரில. நானே கண்ணை மூடி அடிச்சிட்ருக்கேன். எனக்கு இன்ஸ்டிங்க்டை போட்டு ஆட்டேன். கிளேசியல் எக்ஸ்ப்ளோஷன் போட்டான் பார்த்தீங்கன்னா. இல்லை மைனஸ் என்னென்னா, ஐஸ் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளேசியல் அந்த அட்டாக் போட்டால் பார்த்தீங்கன்னா அவனும் ஸ்டன் ஆகிப்பான். அதாவது அவனாலே நவர முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் மட்டும் இருந்துச்சுன்னா ஐஸ் ஃப்ரூட் ஒரு சூப்பர் ஃப்ரூட்டாக இருந்திருக்கும். இப்போ மட்டும் என்ன ப்ரோ மொக்க ஃப்ரூட்டுன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி சொல்லல, இன்னும் ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த மூவி. ஓகே, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஐஸ் ஃப்ரூட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட் சாப்பிடும்போது அது ஐஸே போயிருக்கலாம். எதுக்கு இவ்வளோ லைட்டு கஷ்டப்பட்டு எடுத்தோம். லைட் எப்போ ஆச்சு, எப்போ அன்லாக் நமக்கு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் ப்ரிசனை தாண்டி தான் நினைக்கிறேன். ஓகே, நான் கொடூரமான அட்டாக் ஏதோ போட்டுட்ருக்கேன். எவ்வளோ ஹெச்பிட்டா இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்கா. எவ்வளோ ஹெச்பி காட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம டேமேஜ் அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணலாம். இது வேறு சும்மா அந்த இது மாதிரி இதாக இருக்குது. ஹெல்த்து இதோ மாதிரி இருக்குது. அடாடே என்னடா சாவே மாட்டிங்கண்ணா. ஆக்சுவலி C1 இருக்கிற ஒரு டஃபஸ்ட்டு பர்சன் கேட்டிங்கன்னா வைஸ்பர் தான் எனக்கு தெரிஞ்சு. கிரேபியர் சொல்லலாம். ஆமாம், கிரேபியரில் தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். 750 லெவலில் அதாவது ஃபஸ்ட்டு C பிளேயர்ஸால். ஏன்னா ஒரு தடவை வந்தாங்க 100 லெவலில் இருக்கும்போது வந்தாங்க. நாங்கள் 3 பேர் 100 இருந்தோம். அவனை அடிக்கவே முடியல. நான் வந்துட்டு அது தெரிஞ்சு போச்சு, அடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பண்ணுறது 200-300 டேமேஜு. இதில் அங்கே லட்சக்கணக்கில் இருக்குது, எப்படி நம்ம அடிக்கிறது ஓகேவா. அதுக்கப்புறம் அடிச்சிட்டேன். அதெல்லாம் போய் இன்னும் காட்டணுமா என்ன. 750 லெவல் போனேன். ஓகே, வேணும்னு பேசிகிட்ருக்கான்.
வேணுமா படிச்சுக்கோங்க கைஸ். எனக்கு படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அதை நிறுத்தி பார்க்கவே டென்ஷனாக இருக்குது. ஓகே, எக்ஸ்பி வேறு முடிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு சீலே எக்ஸ்பி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி கைஸ் இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கு. என்னது அந்த 2 எக்ஸ்பி பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம், 50 கேண்டில்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வேறு பார்த்திங்கன்னா 950 கேண்டில்ஸ் வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு ஸ்லீவ் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. அதில் கொஞ்சம் இது வச்சு வாங்கியிருக்கலாம். ஓகே ஒன்றுங்க இன்னும் சொல்லி ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசணும் என்ன மிடில் மேன்கிட்ட சி யாராவன் மிலிட்ரி மேன்கிட்ட பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கேஸ். ஆக்சுவலி கேஸ் இல்லை டேரக்டாக நம்ம மிடில் டவுன் போயிடலாமா? சரி கொஸ்ட்டு காட்ட அந்த மாதிரி போகணுன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. என்ன சொல்கிறது, அப்புறம் எப்படி வருவாங்க தெரியாதவங்களா? சரி வாங்க பார்த்தீங்க கரெக்டாக 700 நிற்கிறோம். கிரைண்டிங் பண்ணுறதெல்லாம் காட்டலன்னா நான் நினச்சேன், ஆனால் ஸ்டோரேஜ் தாங்கலை. ஓகே கேஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம பிரிசனை நோக்கி தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். லைட் இருக்குன்னா ஒரு யூஸ்ஃபுல் என்னன்னா இப்படி ட்ராவல் ஆகிட்டு போகிறதாங்க. இப்படி ட்ராவல் ஆகும் உங்களுக்கு ஸ்பீடெல்லாம் மாதிரி இருக்கலாம், ஆனால் நிறைய ஃப்ரூட்டை தாண்டி வந்து இப்படி ஒரு மாதிரி மாசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஷார்க் ரேஸ் வேறு இருக்குது. கேப்பு போட்டிருக்கனால பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஓகே இங்கே இருக்கானா ஸ்டார்ட்ஸ் என்னது பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நமக்கு என்னென்ன ஸ்டார்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் 600 அந்த மாதிரி மெயின்டெனில் போட்டிருக்கேன். ஓகே இப்போ எதுக்கு போட்டுட்ருக்கேன், லைட்டுக்கு என்னடா போடுறேன். மீதியும் டிஃபென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பிளாக்ஸ் ஃபுட் போட்டிருக்கேன். ஓகே என்னடா கேவலமாக போட்டிருக்கேன்னு தெரியுது. உனக்கு ஹெல்த் இப்போயே நம்மக்கிட்ட 3K இருக்குது. ஓகே செகண்ட் சீக் போக அவ்வளோ துள்ளுறியா அப்படின்னு கேட்குறாங்க. மிடில் டவுனில் போய்ட்டு அங்கே போய் டெலிபோர்ட் ஆகு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேடா இன்னும் உன் பக்கமே வரமாட்டேன். இப்படி திமிராக பேசலாம் கைஸ் நம்ம சின்ன லெவலில் இருக்கும்போது ப்ரிசனுக்கு வரும்போது. இப்போ எதுக்கு நான் சிஎஃப்ரி அங்கேருந்து ஈஸியாக போயிடலாம். எஸ் இங்கே டேரெக்டாக பார்த்தா ஜங்கிள் மிடில் டவுன் பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஓகே கொலோசியம்னா பார்த்திங்கன்னா தெரியுது. ஓகே ஜங்கிளை தாண்டி தான் மிடில் டவுனா? ஓகே கைஸ் என்னடா கோணையை போகிறேன்னு பார்க்காதீங்க, நிறுத்தி அப்படி இந்த கூல்டவுன். ஓகேவா ஆக்சுவலி கைஸ் லைட்டாக வைக்கண்ட் இதோட செம்ம மாதம் இருக்குது. இப்போ எதுக்கு சேபர் சோடு போட்டெலாம் போகிறேன்னு கேட்காதீங்க. அது எப்படியோ போகாது, எஃபெக்ட் நல்லா இருக்குல்ல அதுக்காக போடுறதான். ஓகே சரி அடம் அப்பா இப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் போய்ட்டு நீச்சல் அடிச்சிட்ருக்கோம். ஹெல்த்து குறையலாம் பார்க்கல, ஏன்னா அந்தளவுக்கு குறையில இருந்தாலும். மை காட். ஓகே மிடில் டவுன் இதான் கைஸ் மிடில் டவுனு. அவங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் நிறைய பேர் என்னடா இது யூஸு, இந்த டவுனில் என்னடா யூஸுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆக்சுவலி இதில் 2 மெயின் யூஸ் இருக்குது. சாகர் ஒரு இது ஸ்பான் ஆகும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான செகண்ட்ஸையே நம்ம இங்கே தான் பார்த்திங்கன்னா போக முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேட ஆரம்பித்தேன் எங்கடா அவன் டெலிபோர்ட் பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் தான் ஒருத்தர் இருப்பான். இங்கெல்லாம் ஏன்டா அப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க, டக்குன்னு டவுட் ஆயிடுச்சு. இந்த சைட் தான் இருப்பான் இல்லையான்னு பார்த்தா அந்த சைட் பார்த்திங்கன்னா இருந்திருக்கேன். அது தெரியாமல் நானும் பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப நேரம் தேடி முடிச்சுட்டு அப்புறம் தான் திரும்பி வீடியோ போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ தான் புரியுது கைஸ். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்னொரு சைடும் இதே மாதிரி தாண்டா இருக்கும், அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். இங்கே இருக்காங்க கைஸ் இந்த பையன், என்ன சொல்கிறேன்னு தெரில. நானும் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்திருக்கேன் எங்கெங்கேயோ. திரும்பி அந்த மிலிட்ரி மேன் கிட்ட போய் பேசிட்டு வேறு வந்தேன். அதெல்லாம் காமிச்சா எனக்கே டென்ஷன் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க இந்த கர்மத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஓய் நான் சொன்னது உங்களே தான் சொல்லிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி நான் என்னையே திட்டிக்கிறேன், புரியுதா கைஸ்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நான் உளறி இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே கைஸ் செகண்ட் சி ஆக்சுவலி போயிடுச்சு. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஒன் கைஸ். செகண்ட் சி தான் எல்லாத்துக்கும் பிடிச்ச சீன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பிடிக்கதான் பார்க்கலாம். ஓகேவா என்னடா இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஆக்சுவலி இது வேறு கேமை க்ரியேட் பண்ணி அது வழியாக ரீடைரக்ட் பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஆக்சுவலி இப்போ பாருங்கள் பைரட்ஸ் தொட்டாச்சு கைஸ். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போகணும்னா நான் வெளியே போயிட்டு லாகின் பண்ணும்போது ஆல்ரெடி செகண்ட் சீக்குள்ளே வந்துருச்சு. எப்படின்னா தெரியல, யாரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் எவனோ செகண்ட் சீ போய்த்தான் போல். அதனால் அப்படியே அந்த ரெக்ரூட்மெண்ட் இருந்ததுனால வந்துச்சு. அது நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் பார்த்திங்கன்னா காட்டுது கைஸ். ஓகே எனக்கு வேண்டியது ஃபஸ்ட் அந்த கேஃப் தான். இது வேறு எங்கே இருக்குன்னே பொருள் எனக்கு மேப்பு தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது தெரியாத மாதிரியும் இருக்குது கைஸ். லைட்டு வச்சு பறந்துடும். இதில் எதிராக கேஃபு எல்லாமே மஞ்சள் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு நினச்சேன். எதிரா கேஃபு பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேஃபுங்கிறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கலரில் இருக்கும். சில பைத்தியக்காரத்தில் வேலையை பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
ஓகே இங்கே பாருங்கள், இதுதான் கேஃப்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி கைஸ் அந்த பில்டிங்க்கும் இந்த டெக்ஸ்சருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகே இங்கே இருக்காங்க கைஸ் ஆரோ எடிட்டர். நம்ம ஆரோ அன்னி பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகலை, ஸ்டேஜ் 4 3 சம்திங் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா நானே இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா மில்லியை வச்சு கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா கைஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அப்போ தான் ஹாக்கி ஃபுல் பாடி ஹாக்கி கிடைக்கும். ஓகே இப்போ தான் கைஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் சீலனா ஸ்கின் வேறு வாங்காமல் இருக்கும். ப்ரோ ஹாக்கி ஃபுல் பாடி ஹாக்கி எடுக்கல என்ன ப்ரோ ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பூஸ்ட் பார்த்திங்கன்னா கூட்டி தரும் கைஸ், அதுதான் மெயினான திங். ஓகே எஸ், அங்கே இருக்கிறத கேஃபு. ஓகே இதானே, எஸ் எஸ் இதே தான். இந்த டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்க பாருங்கள், அறிவாளித்தனம். கதவு மேலே பார்க்குறேன். இந்தாண்டா கேஃப் உள்ளே போடாடே, உள்ளே போகிறானா பாருங்க சுற்றி. ஓ அப்படி வந்தோடனே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறேன் உங்ககிட்ட வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் என்ன தரான்னு பார்க்கலாம் கைஸ். ராக்கெட்டு ஸ்பின்னை தான் தரப்போனான். கிட்ஸோனே கிடைக்கணும் ஆசை தான். அடப்பாவி, இது டைமர் வேறையா, சிட் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன் போல். ஓகே ஷார்க் V4 என்ன போடுறது, ட்ரேடுன்னு போடுறதா? எஸ் எஸ் அதான் போடுறேன். ட்ரேடு புத்தா வந்தோடனே ஆசையை பாருங்கள், வந்தோடனே புத்தா வந்துட்டு கேட்குறேன். ஒரு பேராசைக்கு பார்த்திங்கன்னா அது வேண்டாமா. பேர்ட்டியில் கொஸ்ட்டு ஒரு முக்கியமான கொஸ்ட்டு. ஓகே பார்க்க ஜோரம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே வந்தோடனே ட்ரேடு புத்தா. நானே அறிவாளித்தனமாக வச்சுருக்கேன். பாருங்கள் இத்தனைக்கும் என்கிட்ட கலரும் இல்லை. ஆரை பார்த்திங்கன்னா வாங்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி கேஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது, பெரிஸும் இல்லை ஃப்ராக்மெண்ட்ஸும் இல்லை. இதுக்காக நான் ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு ஒன்று பண்ணாமல் பாருங்க கேஸ், கெஞ்சி ஃப்ராக்மெண்ட்டை வாங்கி ஒரு வழியாகிட்டேன். ஓகே எனக்கு இந்த அப்சர்வேட் 0 இது கிடைக்குன்னு பார்த்தேன். வெறும் 3 பெரிஸ் தான் பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஓகே வேணுமா நமக்கு அந்த பச்சை கலர் வேணுமோ வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது மட்டும் வேணும். என்னது அது ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேணும். அதுக்கு ரைடு போகணும், சின்ன ஒரு டென்ஷனாக இருக்குது. எஸ் அவ்வளோதான். செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் அப்கிரேட் பண்ணுற வீடியோ தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுக்கடுத்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே எஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. போர் அடிச்சிருக்கோம், அதனால் பார்த்து வாட்ச் ஹார்ஸ் கூட்டினதுக்கு தேங்க்ஸ்.